particle, the particle moves along the path r is equal to e power theta. Path avale kuduthanga r equal to e power theta under a central force, is our force, so that the force is 2m k square by r cube k in h square 2m h square r by r cube, and the speed of the particle is h by r square root of 2. ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ன்றது உங்களுக்கு சொன்னேன் நான். ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சென்ட்ரல் ஆர்பிட். உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சென்ட்ரல் ஆர்பிட்னா என்னன்னா இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரும். இதுவரை அப்படி தான் போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஏன் நம்ம மைனஸ் போடலைன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அட்ராக்டிவ்னா இழுப்பு விஷயம். ஆக்சலரேஷன் இப்படி இருக்கும். டுவர்ட்ஸ் சிம்பிள் ஆர்பிட் மோஷன்னா நம்ம முன்னாடி ஒரு மைனஸ் வரும். ஆக்சலரேஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் மைனஸ் இது ப்ளஸ் ஆகும். இந்த இது அப்படியே இந்தியா உங்களுக்கு தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் F is equal to ma. இந்த சென்ட்ரல் ஆர்பிட்ல இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகும், வேற எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. அதனால ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரல் ஃபோர்ஸ் தான். மாஸ் உங்களுக்கு தெரியும். ஆக்சலரேஷன் வந்து என்ன பண்ணும், சென்ட்ரல் ஃபோர்ஸ் per யூனிட் மாஸ் பை ஆஃப் ஆர். இந்த பை ஆஃப் ஆர் உடைய வேல்யூ இங்க இருக்கு, அது அப்படியே எடுத்து இது ஈக்குவேஷன் 1. இப்போ எனக்கு என்ன இருக்குங்க, u இருக்கு, தீட்டா இருக்கு. ஸோ நான் இங்கே நமக்கு தெரியும் r is equal to e power theta நம்ம பாத் கொடுத்துட்டாங்க. பாத் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாத் எடுத்து r is equal to e power theta. r உடைய வேல்யூ என்ன, 1/u ஆ, 1/u, u is equal to 1/r. அப்போ r வேல்யூ 1/e power theta ன்னு போட்டோம்னா இதை நியூமரேட்டர் போட்டுக்கணும், e power minus theta, u வேல்யூ e power minus theta. இது அப்படியே டிஃபரன்ஷியேட் du by dt is equal to minus e power minus theta. இதுக்கு பதிலா u போட்டுறோம் மைனஸ், திரும்ப இன்னொரு டைம் டிஃபரன்ஸ் திரும்ப மைனஸ் வரும், ப்ளஸ்ஸா மாறிடும் e power minus theta. ஸோ இது இதோடைய வேல்யூ u minus u வேல்யூ minus u. இப்போ ஃபோர்ஸுக்கு நமக்கு என்ன ஈக்குவேஷன் 1 ஆல்ரெடி டெரைவ் பண்ணிருக்கோம்ல. ஆமாம் சார். ஃபோர்ஸ் என்ன m into h square u square d square u by d theta square. அது வேலை u. u-ஆ, ஆமாம் சார். இங்கே ஒரு u போட்ட வேண்டியது, u plus u 2u. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் 2u. இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும், நமக்கு ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் u வரும். நமக்கு டினாமினேட்டர்ல r வந்திருக்கிறதுனால u is equal to 1/r போட்டுருக்கோம். இந்த இடத்துல r. அடுத்து வந்து ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகிள் கேட்டிருக்காங்க. நம்ம வெலாசிட்டி எடுத்து ஸ்பீடு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ஃபார்முலா, ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ஃபார்முலா, ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் du by d theta whole square plus u square. இது ஃபார்முலா. இதுல du by d theta உடைய minus u whole square இது plus u square மாறிடும். u square 2u square ஆயிடும். 2u square மூணாவது h square. இப்போ ஸ்கொயர் ரூட் பார்க்கணும். அதாவது v ஸ்கொயர் உடைய வேல்யூ தான் இது. v உடைய வேல்யூ பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 u u க்கு பதிலா 1/r இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 h ன்னு வரும். u க்கு பதிலா 1/r போடணும். ஆன்சர் என்ன? ஸ்பீடுனா மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்.